ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். எதன் அடிப்படையில் தாவேக தலைவர் விஜய்க்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டது என டிஜிபி தலைமைச் செயலரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார் ஆளுநர். விஜய்க்கான கூடுதல் பாதுகாப்பு நேற்று வாபஸ் பெறப்பட்டது. இந்த நிலையில் எதன் அடிப்படையில் விஜய்க்கு கூடுதல் பாதுகாப்பு என கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆளுநர். டிஜிபி தலைமைச் செயலரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார். தாவேக தலைவர் விஜய்க்கு எதன் அடிப்படையில் கூடுதல் பாதுகாப்பு தரப்பட்டது என டிஜிபி தலைமைச் செயலரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார் ஆளுநர். விஜய்க்கான கூடுதல் பாதுகாப்பு நேற்று வாபஸ் பெறப்பட்டது. தாவேக தலைவர் விஜய்க்கு கூடுதல் பாதுகாப்பு எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது என டிஜிபி சட்டம் ஒழுங்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் தலைமைச் செயலரிடம் ஆளுநர் விளக்கம் கேட்டிருக்கிறார். விஜய்க்கான கூடுதல் பாதுகாப்பு நேற்று வாபஸ் பெறப்பட்டது. விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், ஆளுநர் கேட்ட விளக்கத்திற்கு டிஜிபி தலைமைச் செயலர் தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு? விவரம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பான சூழலும் ஒரு அசாதாரண சூழலும் நிலவிக் கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஏனென்றால் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பில் ஓட்டித்த இடங்களில் 108 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையான இடங்களில் தனிப்பெரும்பான்மையாக அந்த கட்சி உருவெடுத்திருக்கிறது. இந்த சூழலில் 110 இடங்களில் 118 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெருமை கிடைக்காத சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வென்ற போது உடனே அடியாக தமிழக காவல்துறை சார்பில் அவருக்கு முதலமைச்சருக்கு வழங்கக்கூடிய Z+ அளவிலான பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த பாதுகாப்பு நேற்றைய தினம் வரை இருந்தது. நேற்றைய தினம் மாலை RP சௌத்ரி இயக்குனர் RP சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பாளர் அவருடைய மறைவுக்கு விஜய் அஞ்சலி செலுத்த வந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டிலிருந்து பச்சைபாக்கில் அவர் வீட்டிலிருந்து அவருடைய பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டது. திடீரென்று வாபஸ் பெறப்பட்டது என்ன காரணம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில்தான் தற்போது தமிழக ஆளுநர் தலைமைச் செயலாளரையும் அதே போன்று சட்டம் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோரையும் அழைத்து விளக்கம் கேட்டிருக்கிறார். குறிப்பாக எதன் அடிப்படையில் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை, ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுள்ள நிலையில் யாருடைய அனுமதியில் விஜய்க்கு முதலமைச்சர் கூடிய அளவிற்கு Z+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது ஏன், உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது, அதிகாரிகளை மாற்றம் செய்தது எதனால் என்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறார். அதே போன்று தமிழக தலைமைச் செயலாளர் அவரும் விளக்கம் கொடுத்திருக்க அவரிடம் கேட்கப்பட்டது. மேலும் தமிழக சட்டமன்ற அதாவது தலைமைச் செயலகத்தில் சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் பதவி ஏற்பதற்கான அனைத்து சூழலும் சரியாக செய்யப்பட்டுள்ளது. ஸ்பீக்கர்லாம் தயார் நிலையில் உள்ளதாகவும் தலைமைச் செயலர் விளக்கம் அளித்துள்ளார். இருப்பினும் யாரை கேட்டு இந்த விளக்கம் நீங்கள் இருவரும் கூடுதல் பாதுகாப்பு விஜய் கொடுத்தீர்கள் என்று விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இருவரையும் அழைத்து தமிழக ஆளுநர் பேசியிருக்கார். மேலும் மத்திய உளவுத்துறை தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த சூழல் உள்ளது. அதனால் சட்டம் ஒழுங்கை கவனமாக கையாளுங்கள். ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் விஜய்க்கு ஆதரவாக மெரினாவில் ஒரு போராட்டம் நடத்த ஒரு திட்டமிட்ட செய்திகளும் பரவுகிறது. எனவே மிகப்பெரிய புதிதாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் வரை எந்த ஒரு பிரச்சனையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாதவாறு
சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்ற கருத்தை வந்து தமிழக ஆளுநர் வந்து டிஜிபிக்கு வலியுறுத்தியிருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி முருகேஷ். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.